ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து சுங்காங்கடையிலேருந்து ஒரு 10 டேஸ் முன்னாடி ஒரு குழி அம்மி வாங்கியிருந்தேங்க. இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ முதல்ல நம்ம இந்த வாங்கிட்டு வந்தோன்னா நிறைய சின்ன சின்ன மண்ணெல்லாம் இருக்குங்க. அதனால் நம்ம அதை சுரண்டி கை வச்சு சுரண்டி எப்படி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக கல் உப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். எல்லா இடம் படுற மாதிரி அரைச்சிட்டு ஒரு புது ப்ரஷ் எதாவது இருந்ததுன்னா அதை வச்சு அப்படியே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்படி பண்ணுறதுனால என்னென்னா, இந்த சின்ன சின்ன ஹோல் இருக்கும்ல, அதில் சின்ன சின்ன மண் இருந்தாலுமே நம்ம அந்த கல் போச்சு அரைக்கிறப்ப அதில் ஒட்டி அப்படி வந்துடும். நம்ம ப்ரஷ் வச்சு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அப்படி வந்துடும். ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தோசை மாவு ஊற்றி ஸ்க்ரப் இல்லைன்னா தேங்காய் நார் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். நான் வந்து தேங்காய் நார் தான் எடுத்திருக்கேன். அதை வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா, நான் வந்து கல் வாங்க போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக அரிசியை ஊற போட்டுட்டு போயிருந்தேங்க. அந்த அரிசியை போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அதையும் நல்லா அரைச்சிட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். எல்லா இடம் படுற மாதிரியே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இந்த கல் பார்க்கதாங்க சின்ன மாதிரி இருக்குது, ஆனால் பெரிய கல்லுங்க. நான் வந்து துவரத்துக்கெல்லாம் எப்போவுமே மிக்ஸி ஜார்லாம் அரைக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. அதனால தான் இந்த கல்லை வாங்கினேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக சின்ன உள்ளியை கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்து வாஷ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக கல் ரெடி ஆயிருங்க. இனி நீங்கள் வேறு எதுவுமே பழக்க வேண்டிய தேவையில்லைங்க. உடனே சடனாக உங்களுக்கு எதாவது அரைக்கணும்னா அரைச்சிடலாம். நான் நைட்டே முட்டை தோரத்துக்கு அரைச்சேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.